இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி தான். காலையில் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் இல்லை ஈவினிங் ஸ்நாக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் கால் கால் கப்பு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து கழுவிட்டு ஒரு 4 மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கணும். நான் ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன். இதுக்கு அவல் வேணும், கட்டி அவல் 2 கப்பு. அதை தனியாக கழுவிட்டு தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஊறின அப்புறமா ஒரு ஸ்ட்ரெயினரில் விட்டுட்டு தண்ணி எல்லாம் வடியட்டும், அப்படியே வச்சுருங்க. இப்போ இந்த பருப்புகள்லாம் இருக்கு இல்லையா, ஊற வச்ச பருப்பு, அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க தண்ணி இல்லாமல். இது கூட இஞ்சி, பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். மிளகா வத்தல், கொத்தமல்லி, துருவின தேங்காய் ஒரு 1/2 கப்பு சேர்த்துருக்கேன். தண்ணி விடாமல் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த பருப்புகளை ரொம்ப நைஸாக அரையக்கூடாது, 1 2 இருக்கணும். இப்போ வடியை வச்சு இந்த அவல் சேர்த்துட்டு அது கூட அரைச்ச இந்த பருப்பு, அது உப்பு அதையும் சேர்த்து கொஞ்சம் கூட கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இப்போ ஒன்றா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்தோன்னே இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் குழக்கட்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தி டைட்டாக பிடிக்கணும்னு இல்லை. இப்போ எல்லாத்தையும் குழக்கட்டைகளாக செஞ்ச அப்புறமா குக்கரில்னா ஆவியில் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. ரொம்ப சூட்டோடு பரிமாற வேண்டாம், கொஞ்சம் ஆறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது தேங்காய் சட்னி இல்லை கார சட்னியோட சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.